என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறப் போகின்றது. நீ இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு முடியப் போகின்றது. இந்த நொடி நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழப் போகின்றது. 1000 துன்பங்களையும் இன்னல்களையும் நீ சந்தித்து விட்டாய். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். நீ உயிராய் நேசித்தவர்கள் உன்னை வெறுத்து விட்டார்கள். மனம் நொந்து தனிமையில் நிற்கின்றாய். கவலைப்படாதே தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களை போக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உன்னுடைய வேண்டுதல்களை என்னுடைய பாதங்களில் வைத்துவிடு. இத்தனை நாட்களாக நீ எனக்கு செய்த பூஜைகளும் விரதங்களும் என்றும் பயனற்று போகாது. நிச்சயமாக அதற்கான பலன் உன்னை வந்து சேரும். நீ செய்த பூஜைகளினால் நான் மனம் குளிர்ந்து இருக்கின்றேன். இந்த நாள் உனக்கான நாளாக மாறப்போகின்றது. நீ வேண்டிய அனைத்தும் இன்றே உனக்கு நிறைவேறப் போகின்றது. உன் மனதில் இருக்கும் தாங்க முடியாத பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாயிரு. என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக இரு. உன்னுடைய கஷ்டங்கள் முடிய போகின்றது. இதன் பிறகு நீ உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். என்னை நம்பு, நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய இமைக்குள் வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்கு எதிராக 1000 கதவுகள் மூடினாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு உன்னை நான் பாதுகாப்பேன். கலங்காமல் தைரியமாக இரு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயிலை போன்று அழகாக மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கைகூடும். பயப்படாதே என் செல்லமே, உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நான் சொல்வதை முழுமையாக நம்பு. சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் உங்கள் பெயரை சொல்லி என்னால் சமாளிக்க முடியும் அப்பா என்று நீ சொல்லும்போது எப்படி நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவுவதற்காகவே நான் இன்று வந்திருக்கிறேன். உன்னுடைய மனபாரங்களை குறைத்து உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருவதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். சிறிது நாட்களாகவே என்னுடைய பிள்ளை நீ வருத்தத்துடனே இருக்கின்றாய். என் அப்பா இதை எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் வடித்தும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறீர்களே அப்பா என்று நீ என் மீது வருத்தப்படுகின்றாய். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி என்னிடம் வந்து விடுகின்றாய். என் கண்மணியே, நான் இன்றி உன்னால் எப்படி இருக்க முடியாதோ அதே போன்றுதான் நீ இல்லாமலும் என்னால் தனித்து இருக்க முடியாது. நீ என்னை சரணடைந்து நானே கதி என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை என்றுமே நான் கைவிட மாட்டேன். இப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் பொக்கிஷமாக பாதுகாப்பேன். யாரிடம் நீ உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்தே நான் உன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்றேன். யாரை தேடி உன்னுடைய பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள செல்கின்றாயோ அவர்களாகவே நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கேட்பேன். உனக்கான ஆறுதலையும் அளிப்பேன். பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். இந்த ஆசியை வழங்குவது நானே என்பதை முதலில் நீ அறிந்து கொள். சோதனை காலங்களில் உன்னுடன் யாரேனும் பயணிக்கிறார்கள் என்றால் அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய அப்பா நானேதான். நீ குழப்பத்தில் இருக்கும் போது உனக்கு ஆறுதலாகவும் தீர்வாகவும் யாரேனும் பேசுகிறார்கள் என்றால் அது உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகள் தான். உன்னுடைய சோர்வான காலங்களில் உனக்கு தோள் கொடுப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய அப்பாதான். உன்னுடைய முகம் எப்போது வாடினாலும் இதோ இப்போது போலவே உன்னுடன் நான் பேசிக் கொண்டிருப்பேன்.
என்னுடைய பிள்ளையான உன்னுடைய முகத்தில் வருத்தத்தை காண இந்த அப்பாவிற்கு பிடிக்காது. உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதையே என்னுடைய கடமையாக நான் வைத்துள்ளேன். இப்போது நான் கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். குறித்து வைத்துக்கொள். நம்பிக்கையாய் நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்கின்ற அமிர்தத்தில் நிச்சயமாய் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். மனநிறைவில் நீ தித்திக்கப் போகின்றாய். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும். நீ தோல்விகளை சந்தித்த விஷயங்கள் அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்தான் போகின்றாய். எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும். நீ நிம்மதியாய் இரு. உன்னுடைய அப்பா உன்னுடனே இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு பார். அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் அதிலிருந்து நீ பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார். தோல்வியடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது என்று எந்த அர்த்தமும் இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது. அந்த ஜோதியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் எரித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை. நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும். உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கை மட்டும் எனக்காக ஏற்றிக் கொண்டு வா. உன் மனதில் இருக்கும் மாயை விலகும். உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும். இப்பொழுது இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உன்னை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கின்றது. ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும். மனம் எல்லோருக்கும் புரியும். வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவர். உன்னிடமிருந்து விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். ஒன்றை மட்டும் உன் வாழ்வில் மறக்காதே. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல. எல்லாம் இறைவனின் விருப்பம்தான். உன் வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல். அவர்கள் வருவதை நினைத்து மகிழாதே. போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல. மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? எனவே துணிந்து